இந்த ஐயனாருடைய திருக்கோயில் இன்றைக்கு சுமார் 15 ஆண்டுகள் வரையிலே இந்த மண்ணிலே சிறப்புற்று பல நல்ல விடயங்களை, ஆன்மீகத்தை, அறிவை வளர்த்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே தாயகத்தில் இருக்கின்ற அனலதீவு ஐயனார் ஆலயத்தின் பிரதிபலிப்பாக இங்கு அனலதீவு மக்கள் மட்டுமல்ல, இங்கு இருக்கின்ற கனேடிய மக்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்துதான் இது ஒரு பொது ஆலயமாக இந்த ஆலயத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். வணக்கம். இன்றைய இந்த காணொளி கனடிய அனலதீவு ஐயனார் ஆலயத்தில் இடம்பெறுகின்ற 4ஆம் நாள் திருவிழா. வாருங்கள், காணொளிக்குள் செல்வோம். வணக்கம் அன்பான பக்த கோடிகளே. இன்றைய கனடா அனலதீவு ஐயனார் ஆலயத்தினுடைய 4ஆம் நாள் மகோத்சவத்திலே கனடா அண்ணா யூடியூப் தளத்தினுடைய எங்களுடைய சகோதரர் இந்த பதிவை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். அவருக்கு முதல்கண் எங்களுடைய ஆலயம் சார்பாக, எங்களுடைய குருமார்கள் சார்பாக, எங்களுடைய பக்த கோடிகள் சார்பாக அவரை வரவேற்று கொண்டு பேரன்பும் பெருமதிப்பும் கொண்ட எங்களுடைய இந்த ஐயனாருடைய திருக்கோயில் இன்றைக்கு சுமார் 15 ஆண்டுகள் வரையிலே இந்த மண்ணிலே சிறப்புற்று பல நல்ல விடயங்களை, ஆன்மீகத்தை, அறிவை வளர்த்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே 10 திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பெரிய அளவிலே திருத்தேர் நடைபெற இருக்கின்றது. அந்த திருத்தேரிலே உலகம் முழுவதும் எங்களுடைய உறவுகள், தமிழ் மக்கள் இந்த நிகழ்வை பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒளிபரப்பை செய்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எல்லோருக்கும் எங்களுடைய குலதெய்வமான ஐயனார் நிச்சயமாக ஒரு நல்ல அருளை தருவார் என்று சொல்லி நான் இந்த நேரத்திலே அந்த ஐயனாரை நான் வேண்டிக் கொண்டு, எங்களுடைய அனலதீவு ஐயனார் ஆலயம் சுமார் 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. அந்த பழமையான அந்த தெய்வத்தினுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாட்டை இந்த மண்ணிலே கொண்டு வந்து இன்றைக்கு 15 ஆண்டுகளாக அந்த ஐயனாரை வணங்கி கொண்டிருக்கிறோம். இங்கே ஏனைய பரிவார மூர்த்திகள் எல்லாம் நிறந்து ஒரு சிறப்பான ஒரு முழுமையான ஆலயமாக திகழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே நாங்கள் எல்லோரும் பெருமைப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெருமைப்பட வேண்டிய இந்த ஆலயத்தை உலகெல்லாம் வளர்த்து எங்களுடைய தமிழ் மக்கள், ஊர் மக்கள் மட்டுமல்லாது உலகமெல்லாம் வாழக்கூடிய தமிழ் மக்கள் இதை பார்க்க வேண்டும், இந்த ஐயனை வணங்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே அவர்கள் எல்லோருக்கும் ஐயனுடைய ஆசையும் அன்பும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வைத்து விடைபெறுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். கனடாவில் அநேகமாக உள்ள கோயில்கள் எல்லாம் நான் இந்த காணொளி பதிவு செய்திருக்கின்றேன். முதல் முறையாக இந்த அனலதீவு ஐயனார் கோயிலுக்கு இன்று தான் நான் சென்றிருக்கின்றேன். அதற்கும் காரணம் இந்த அனலதீவு கலாச்சார ஒன்றிய கோடைகால விழாவுக்கு சென்றதன் காரணமாக எனக்கு இந்த ஐயனார் கோயிலை பார்க்க வேண்டும், ஒரு காணொளி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. அதற்கு முதல் காரணம் குணா என்று அழைக்கப்படும் அந்த அன்பர் தான் என்னை முதல் அங்கே அழைத்திருந்தார். இந்த ஐயனாரை பற்றி சொல்லுவதானால், ஐயன் என்ற தமிழ் சொல்லுக்கு தலைவன், தந்தை அல்லது பெரியவர் என்று பொருள். கிராமத்தை காக்கும் மூத்த அண்ணனாக இவரை மக்கள் கருதுகிறார்கள். சைவ சமய முறைப்படி இவர் சிவபெருமானுக்கும் மோகினிக்கும் பிறந்த மகனாக ஹரிஹரபுத்திரன் அல்லது சாத்தா என்ற பெயரில் அறியப்படுகிறார். இவர் பொதுவாக பூரணை மற்றும் புஷ்கலை ஆகிய 2 தேவியருடன் அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிப்பவர்.
ஜூலை மாதம் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 10 தினங்கள் திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை சப்பர திருவிழாவும், ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை தேர் திருவிழாவும், ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை தீர்த்த திருவிழாவும் நடைபெற இருக்கின்றன. அனைத்து அடியார்களையும் அன்புடன் அழைக்கின்றனர் ஆலயத்தினர். சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அரரோ பார்வதி பதையே நாடுடைய சிவனி போற்றி இன்பமே சூழ்க உலாவடி ஐயனார் கருவோ
नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय प्रियंबहाय त्रिपुरान्तकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः। पूर्णापुष्कराम्बिका देवी समेत हरिहरपुत्र गूढावळि अनलयम्बरि अय्यनार स्वामी महोत्सव सदुद्गम दिवस गजवागणादिरूढ वीधि प्रदक्षिण याग दर्शन समये वेदोक्त मंत्र நிலவுலாவிய நிர்மலிவனியன் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மனசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நம பார்வதிபதி ஓம் நம பார்வதிபதி என்னாட்டைய சிவனே போற்றி இன்பமே சூழ்க. උලත්තාන කැරෝහරා උලා කඩ කර ගුண்டு කැරෝහරා අයනාර කැරෝහරා අයනාර කැරෝහරා අයනාර කැරෝහරා උලා කඩ කර කැරෝහරා
திருச்சிற்றம்பலம். நான் தற்பொழுது எட்டோபிகோக் அதாவது மிசிசாகா மாநகரம், பிரம்டன் மாநகரம், அதுபோல் சிட்டி ஆஃப் வான், கிளைன்பர்க் எல்லா நகரங்களையும் சந்திக்கின்ற பிரதான சந்தியின் மத்தியில் இருக்கின்ற மிகப்பெரிய ஆலயமாக இருக்கின்ற கனடா அனலை ஐயனார் ஆலயம், அதாவது தாயகத்தில் இருக்கின்ற அனலதீவு ஐயனார் ஆலயத்தின் பிரதிபலிப்பாக இங்கு அனலதீவு மக்கள் மட்டுமல்ல, இங்கு இருக்கின்ற கனேடிய மக்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்துதான் இது ஒரு பொது ஆலயமாக இந்த ஆலயத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்று 4ஆம் நாள் பகல் திருவிழா. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மகோரத ரதோற்சவம், அதாவது மகோற்சவ விழாக்களில் மிகவும் முக்கியமான விழா இந்த ரதோற்சவம். அந்த ரதோற்சவம் அன்று குறிப்பாக இங்கே கனடா அனலை ஐயனார் ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் இங்கு வருவார்கள். ஏராளமான பக்தர்கள் பால்குடம் ஏந்தி, கற்பூர சட்டி ஏந்தி, பிரதட்ட செய்து, அதுபோல குறிப்பாக இந்த காவடிகள், அதாவது எவ்வாறு யாழ் தாயகத்தில் எல்லாம் நல்லூர் முருகன் ஆலயம், அதுபோல் செல்வச்சன்னதி ஆலயம், அதுபோல் எங்களுடைய மாதகளில் இருக்கின்ற நுணசை ஆலயம், இந்த ஆலயங்களில் எல்லாம் சிறப்பான காவடி நடனங்கள் சிறப்பாக இருக்கும். அதற்கு ஒத்ததாக மண் வாசனை தருகின்ற நாதஸ்வர தவில் வித்துவான்களின் இசையெல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த காவடி நடனங்கள் எல்லாம் இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற மன்னிக்கவும் ரதோற்சவ பெருவிழாவில் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த சிறப்பான பகிர்வுகளை எல்லாம், இது மட்டுமல்ல, கனடாவில் இருக்கின்ற ஏராளமான இந்து ஆலயங்களின் பகிர்வுகளை எல்லாம் கனடா அண்ணா என்று நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுகின்ற பொழுது அவருடைய யூடியூப் தளத்தை நீங்கள் பார்க்கலாம். சிம்பிளாக நீங்கள் அவர்களுடைய தளத்தை கட்டாயமாக உங்களுடைய ஒரு பொன்னான விரலால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை நீங்கள் அமர்த்துகின்ற பொழுது அவருக்கு நீங்கள் ஆதரவை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களின் அந்த உற்சாகமான பகிர்வுகள் தாயக மண்ணை, அது மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் ஐரோப்பிய நாடுகள் மட்டுமல்ல தாயகத்துக்கும் வந்து சேரும் என்று கூறி கனடா அனலை ஐயனார் ஆலயத்திலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன். மறந்து விடாதீர்கள். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை சப்பர திருவிழாவும், 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழாவும், 3ஆம் தேதி திங்கட்கிழமை தீர்த்த திருவிழாவும் நடைபெற இருக்கின்றது. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் ஆலயத்தினர்.